ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ருத்ரேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ 2 மந்த்தாக தான் வளர்த்துட்ருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து காலையில் இல்லைன்னா ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து வாட்டரிங் பண்ணுவோம். தண்ணி ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வரும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ டெய்லியும் தண்ணி ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு பூ மட்டும்தான் பூக்கும் ஒரு செடியில். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கிளையிலேருந்து வந்து நிறைய பூ வந்து ஒரே ஒரு கிளையிலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூலாம் பூக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ரோஜா பூச்செடி வளர்த்திங்கன்னா டெய்லியுமே தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு வந்து கடையிலலாம் வாங்கி உரம் எதுவும் போடாமல் வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்டேஜு, நம்ம மரம் வச்சுருந்தா அதில் உதிர்ற இலை, இதெல்லாம் வந்து நீங்கள் செடிக்கட்டில் போட்டாலே போதும், நல்லா சூப்பராக ரோஜா செடி வளரும். அப்புறம் அந்த எக்கு தோலெல்லாம் போட்டால் நல்லா சூப்பராக வளரும்னு சொல்லுவாங்க. வேஸ்ட்டை போட்டாலே அந்த செடிக்கு வந்து நல்ல ஊட்டம் கிடச்சி நிறைய பூ பூக்கும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் செடியிலையும் நிறைய பூ பூக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ருத்ரேஷ் விலாக்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.